ஹலோ ஆல். பூலியன்னா என்னன்னா அதில் வந்து ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அதாவது நம்ம டெசிஷன் ஏதாவது எடுக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ரெண்டு லிஸ்ட் தானே எடுப்போம். ஒன்று எஸ் இல்லை நோ அந்த மாதிரி தானே எடுப்போம், ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்காக உள்ள டேட்டா டைப் தான் வந்து பைத்தானில் பூலியங்கிற டேட்டா டைப். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பூல், பிஓஓஎல்னு. ஸோ நம்ம வந்து அது என்ன ஒரு கண்டிஷன் மாதிரி செக் பண்ணிட்டு அதோட ஆன்சர் வந்து எதர் சரினா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த டேட்டா டைப் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் பைத்தானில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுளில் வந்து ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து நான் அந்த ஜிடிபி கம்பைலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து அதில் டிஃபால்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பூலியன் ஃபங்க்ஷன் பூலியன் டேட்டா டைப் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், 10 greater than 9 கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் தெரியும் வந்து 10 வந்து 9ஓட பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 10 is greater than 9னா இது வந்து ட்ரூ தானே. ஸோ 10 வந்து 9ஓட பெருசு தான். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா ரன் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆன்சர் வந்து கீழே வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வந்து 10 வந்து 9ஓட பெருசுங்கிறதுனால நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு இருக்குது. இதே நம்ம வந்து நான் 10 less than 9னு போடுறேன். 10 வந்து 9ஓட கம்மி கிடையாது, ஆனால் கம்மியான்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ அது ஆன்சர் என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். 10 வந்து 9ஓட சின்னது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ நான் அப்புறம் ரன் கொடுத்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். இதை நான் என்ன சொல்கிறேன், 10ம் 9 ஈக்குவல்னு சொல்கிறேன். ஈக்குவல்னு சொல்லும்போது ஈக்குவலாக இல்லையா நான் செக் பண்ணும்போது 2 ஈக்குவல் போடணும். 10 ஈக்குவல் டு 9 ஒரு ஈக்குவல் மட்டும் போட்டோம்னா 2 ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதாவது என்னென்னா ரெண்டோட வேல்யூ சமம்னு நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிடும். இதே இப்போ 10 ஈக்குவல் டு 9 போட்டோம்னா 2 ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன், நமக்கு தெரியும் 10ம் 9 ஈக்குவல் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு வரும். இதே நான் என்ன பண்ணுறேன், 9 பதிலாக 10 ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். 10ம் 10ம் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். இதே 10 இஸ் லெஸ் தேன் 11ன்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரன் பண்ணால் நமக்கு என்ன வருது, ட்ரூன்னு தான் வருது. ஏன்னா 10 வந்து 11 கூட கம்மி, அதனால ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப்ஸ் பார்த்துக்கலாம். இதை நான் ஒன்று என்ன பண்ணுறேன், இது பூலியன் டேட்டா டைப்பா இல்லையான்னு சொல்கிறதுக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்கனவே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரூ அப்படின்னு உள்ள நான் டைப் பண்ணுறேன். ட்ரூங்கிற இந்த வேல்யூவோட டைப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ண ஆன்சர் வந்து கிளாஸ் பூல்னு வந்துடுது. அப்போ பூல்னா என்ன, பூலியன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பூலியன் டேட்டா டைப். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் வந்து பூல்னு சொல்லிட்டு வருது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸில் உள்ள கேபிட்டல் எஃப் இருக்குல்ல, அதுக்கு நான் ஸ்மால் எஃப் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுது, எரர்னு வந்துடுது. நேம் ஃபால்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு, டிட் யூ மீன் ஃபால்ஸ், கேபிட்டல் எஃப்னு கேட்குது. அதாவது என்னென்னா ட்ரூ ஃபால்ஸுங்கிற இந்த 2 வேர்டு இருக்குல்ல, அது எப்போ வந்து பூலியன் டேட்டா டைப்பாக வரும்னா பைத்தானில் அதோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும். ஸோ இப்போ நான் ட்ரூ கூட பாருங்களேன், இப்போ வெறும் எல்லாமே ஸ்மால் லெட்டர் ட்ரூவை போட்டேன்னா அதுவுமே நம்ம வந்து ஒரு இதே நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரூவை வந்து டபுள் கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ள வந்து கொடுக்குறேன் நான். அப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து என்ன ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிடும். கிளாஸ் எஸ்டிஆர்னு வந்துருக்கு, எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்கோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வந்து பூலியன்னு வரும்போது இந்த ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம வந்து கேபிட்டலாக வச்சு மற்றதெல்லாம் ஸ்மாலாக வச்சு கொடுக்கும்போது மட்டும்தான் இது வந்து பூலியன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இதை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது பூலியனுக்குன்னே உள்ள ஃபங்க்ஷன், அதாவது பூல்னு சொல்லிட்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், நான் 1ன்னு கொடுக்குறேன். பூல் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 1ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வருது, ட்ரூன்னு வருது. இதே நெக்ஸ்ட் லைன் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், அப்போ என்ன வருது, ஃபால்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் லைன் ட்ரூ, செகண்ட் லைன் ஃபால்ஸ். ஏன் பூல் ஆஃப் 1ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் ட்ரூ, பூல் ஆஃப் 0ன்னு கொடுக்கும்போது ஃபால்ஸ்னா டேரெக்டாக சொல்லியிருந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூனா என்ன, எஸ்ன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா நோன்னு அர்த்தம். ஸோ பைத்தானில் வந்து இந்த 1 0 இருக்குல்ல, அதை வந்து எஸ் நோ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ட்ரூனாலும் 1னாலும் 1, ஃபால்ஸ்னாலும் 0னாலும் 1. ஸோ இந்த 1ஓட பூலியன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரூன்னு வந்துடுது, 0ஓட பூலியன் வேல்யூ என்னன்னு பார்த்தா ஃபால்ஸ்னு வந்துடுது. ஸோ நம்ம வந்து இந்த 1 பதிலாக நம்ம வேறு என்ன கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். இப்போ நான் சும்மா யூகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், அதுக்கும் மேலே ட்ரூன்னு தான் வருது. அதாவது என்னென்னா 1 கொடுத்தாலும் சரி, வேறு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி நமக்கு வந்து என்ன வரும், ட்ரூன்னு தான் வரும்.
எக்ஸப்ட் 0. நான் இப்போ என்ன பண்ணுறேன், மேலே ஒரு மைனஸ் வேல்யூ கொடுக்குறேன், ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் கொடுத்தேன்னா அதுக்குமே ட்ரூன்னு தான் வரும். எக்ஸப்ட் 0 மற்ற எந்த வேல்யூவாக இருந்தாலும், எக்ஸப்ட் 0 ஃபால்ஸ் அதை தவிர வந்து எந்த வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். இந்த 0 ஃபால்ஸு இப்படிலாம் டைப் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து ஃபால்ஸ்னு தான் வரும். இப்போ வேணா பாருங்கள், இப்போ ஃபால்ஸ்னே கொடுத்து பார்ப்போம். FALSE ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வச்சு இந்த ஃபால்ஸ்னு நம்ம கொடுக்குறோம். பூல் ஆஃப் ஃபால்ஸோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ்னு தான் வருது. அதே மாதிரி பூல் ஆஃப் ட்ரூவோட வேல்யூ வந்து ட்ரூன்னு தான் வரும். ஸோ அதுவுமே வந்து நமக்கு ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதை தவிர இன்னும் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி அப்படிலாம் இருக்குது. ஸோ ஏதாவது எம்டியாக உள்ள எலமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பைத்தானில் ஃபால்ஸ்னு தான் சொல்லும். ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது, எக்ஸப்ட் 0 ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரூன்னு தான் சொல்லும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி லிஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ஒரு செட் ப்ராக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து லிஸ்ட்டோட சிம்பிள். ஸோ இப்போ நான் இப்போ ரன் கொடுக்குறேன், வேணா பாருங்கள், 2 ஆப்ஷனுமே ஆன்சர் வந்து இப்போ ஃபால்ஸ்னு வந்துருது. ஏன்னா எம்டியாக உள்ள ஒரு லிஸ்ட்டை கொடுத்ததுனால அது வந்து நல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வந்துருது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, பூலியன் டேட்டா டைப்போட வேல்யூஸ் என்னென்ன, ஸோ பைத்தானில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். பைத்தான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.